தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம். அந்த வகையில் தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 14 நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறதுங்க. இந்த குரோதி தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது அரசு யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் மற்றும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் பிறக்கிறதுங்க. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு தாறுமாறான நன்மைகளை பெற்று வளமுடன் வாழக்கூடிய வருடமாக இது அமைய போகிறதுங்க. இது 100% உங்களுக்கு நடக்குங்க. இதனால் வரை 7.5 சனியின் பிடியில் இருந்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் தற்பொழுது மகிழ்ச்சியுற்று வாழக்கூடிய காலம் வந்துவிட்டதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க. எதிர்பாராத விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அதுவும் சாதாரண வெற்றி இல்லை, மாபெரும் வெற்றி கிடைக்கும். அரசியலில் தேர்தலில் நிற்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் அமையும். அதுவும் எப்பேற்பட்ட வரன் அமையும் என்றால், இந்த மாதிரி பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணா அல்லது இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படிப்பட்ட பையனா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வரன் அமையுங்க. ஸோ வரக்கூடிய வரனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த சமூகத்தில் உயருங்க. கணவன் மனைவிக்குள் சுமூகமான உறவு நீடிக்குங்க. கடந்த காலத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி தற்பொழுது மகிழ்ச்சியாக வாழ இந்த குரோதி வருடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. வறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது பெருமையாக வாழப் போகிறீர்கள்ங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேருங்க. பணம் வரும்பொழுது அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திக்குமுக்கு ஆடி போவீங்க. மேலும் 4 ராகு பகவானும் 10 கேது பகவான் சஞ்சரிப்பதால் திடீர் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு உண்டுங்க. ஒரு சிலருக்கு தாங்கள் நினைத்த உத்தியோக மாற்றமும் கிடைக்குங்க. தாங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க. அதிக சம்பளத்தோட புதிய வேலையும் அமையக்கூடிய வருடமாக இது இருக்கிறது. கடந்த காலங்களில் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க 7.5 சனி நடக்கும் பொழுது. தற்பொழுது 1க்கு 2 வேலை ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் பாஸ்போர்ட்டே எடுக்காத தனுசு ராசிக்காரங்க இந்த வருஷம் பாஸ்போர்ட் மறக்காமல் அப்ளை பண்ணி வாங்கிக்கிடுங்க. ஏன்னா வெளிநாட்டு வேலை உங்களுக்கு ரெடியாக காத்து கொண்டு இருக்கிறது. மேலும் அமெரிக்கா செல்ல வேண்டும், கனடா செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மற்றும் சிவில் துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அமெரிக்கா செல்வதற்கான விசா உங்களுக்கு வந்து சேரும். மேலும் அமெரிக்காவில் தற்போது வசிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அங்கு கிரீன் கார்டு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறதுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாக்குக்கு இதனால் வரை மதிப்பு மரியாதைங்கிறதே இல்லாமல் இருந்ததுங்க. அந்த நிலை இப்போது மாறி உங்கள் வாக்குக்கு அங்கு மதிப்பு மரியாதை இருக்குங்க. உங்கள் பேச்சை கேட்டு தான் உங்கள் குடும்பத்தில் இனி வரும் காலங்களில் முடிவு எடுப்பாங்க. அந்த சூழ்நிலை இந்த வருடம் முழுக்கவே இருக்குதுங்க. உங்களுக்கு அதிகாரமிக்க பதவி இந்த வருடம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குதுங்க. குறிப்பாக வங்கி சார்ந்த பணிகளுக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அல்லது ஏற்கனவே தேர்வு எழுதி முடிவுகளில் காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடத்தில் வங்கி பணி கட்டாயம் உண்டுங்க. இந்த வருடத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் இருப்பதனால உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வளர்ச்சி உண்டுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் இந்த வருடம் மிக பிரமாதமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்ல போனால் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், டைலரிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்கும். உணவு தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் கணிசமான அளவில் இருக்குங்க. மேலும் பழங்கள் காய்கறிகள் விற்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு கடையை பிடித்து இன்னொரு பக்கம் ஒரு பிரான்ச் ஓப்பனுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படுங்க. இதனால் வரைக்கும் வீட்டில் சுபகாரியமே நடக்காமல் இருக்குங்க கடந்த ஒரு 7.5 வருடமாக.
இப்பொழுது சுபகாரியங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதை கண்கூடாக பார்க்கலாங்க. உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வீர்கள். ஆடம்பரமான கார் மற்றும் ஆடம்பரமான மொபைல், விலை உயர்ந்த வைரங்கள், வைடூரியங்கள் வாங்கக்கூடிய காலம் இந்த காலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரிக்கிறதுனால உங்களுடைய மன நிம்மதி இப்போ அதிகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த குரோதி தமிழ் வருட பலன்கள்லேயே எல்லாருக்கும் மன நிம்மதி குறைவாக இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் மன நிம்மதி அதிகமாக இருக்கும். டென்ஷன் குறையுங்க. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். கடந்த காலங்களில் 7.5 சனியாக இருந்து உங்களுக்கு பல வழிகளில் இன்னல்களை கொடுத்த சனி பகவான் தற்பொழுது உங்களுடைய மன அமைதிக்கு காரணமாக இருக்கிறார். ஆகையால் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் நிலவுங்க. அப்பப்போ கொஞ்சம் முன்கோபப்படுவீங்க. முன்கோபப்படுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். சகோதரர்கள் மட்டும்தான் இப்பொழுது சண்டை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளிலெல்லாம் மன்னித்து அவர்கள் திருந்தி இப்பொழுது ஒன்று கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரங்க சில பேர் இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தயவு செய்து இந்த டைம் ஒரு ஆடிட்டரை பார்த்து இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டிக்கோங்க. மேலும் மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கும் பொழுது நடக்கும் இறுதியாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் 100% வெற்றி பெறுவாருங்க. அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மேலும் ஒரு சிலர் புதிய தொழில் அமைக்கலான்னு எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இதுதான் சரியான காலகட்டம். இந்த காலத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பித்தீர்கள் என்றால் பல மடங்கு லாபத்தை பெறுவீர்கள். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிமை தொழில் செய்து வந்த உங்களுக்கு தற்பொழுது சொந்தமாக தொழில் அமையும் காலம் இது. இந்த காலத்தை விட்டுட்டு மறுபடியும் வேற ஏதாவது ஒரு கெட்ட காலத்தில் போய் தொழில் ஆரம்பிக்காம தொழில் ஆரம்பித்து தன்னுடைய சொந்த காலில் முன்னேறும் நினைக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் மருந்து பொருட்கள் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள், ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பதவி உயர்வு தேடி வரும். உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளிநாட்டு ஆய்விதழ்களில் வெளியிடக்கூடிய சூழல் உருவாகும். மேலும் பார்மசூட்டிக்கல் கம்பெனி மற்றும் ஃபெர்டிலைசர் கம்பெனிகளில் பணிபுரியக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த காலமாக அமையும். அவர்களின் கண்டுபிடிப்புக்கு தகுந்த சன்மானம் இந்த வருடத்தில் உண்டு. மேலும் பல புதிய கண்டுபிடிப்புகள் நீங்கள் காப்புரிமை பெறுவதற்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகிறதுங்க. அது மட்டுமல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் கணிப்பொறி வல்லுநர்களுக்கும் இந்த வருடமானது மிக சிறப்பான ஏற்றத்தையே தர. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். முன்கோபத்தை தவிர்த்தால் முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த வருடத்தில் உங்கள் வாழ்வு மிக இனிமையாகவே அமையும். பிள்ளைகள் வழியில் பெருமைகள் சேரும். பிள்ளைகளால் சந்தோஷப்படக்கூடிய காலம் இது. மேலும் உங்களுடைய பெண் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவர். ஒரு சிலருக்கு பரிசு மற்றும் பாராட்டுகள் அரசு வழியில் இருந்து கிடைக்கப்பெறும். இந்த ஆண்டு ஒரு முறையாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று அங்கு உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டால் இந்த வருடம் முழுவதுமே மிகச் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குவதும் சால சிறந்தது. இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில்
நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக.